அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு கணக்குகளோடு இந்த முதற்கட்ட பயணத்தை அமைச்சிருக்காரு. ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாரு. குறிப்பா திரு விஜய் அவர்களுக்கு தாவேகாவுக்கு புது வகையில அழைப்பு கொடுத்திருந்தாரு கூட்டணிக்கு. ஆனா மறுபடியும் அதை ரிஜெக்ட் செஞ்சிருக்காரு திரு விஜய். இப்ப எக்ஸ் பக்கத்துல எப்படின்னா, முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் அவருடைய தலைமையில 2026 தாவேகா மிகப்பெரிய வெற்றி பெற்று புது வரலாறு படைக்கும் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பரப்புரை பயணத்துல அதிமுகவை முதன்மைப்படுத்தியதை விட பாஜகவையே முதன்மைப்படுத்தி பேசியதும், ஏமாளிகள் அல்லன்னு பேசிட்டு மறுபடியும் நான் திமுகவை தான் அட்டாக் செஞ்சு பேசினேன் அப்படின்னதும், இதற்கு ஒரு காரணங்கள் அரசியல் கணக்குகள் எடப்பாடி போட்டிருந்தாலும் கூட மக்கள் கிட்ட, பொதுவான பார்வையாளர்கள்ட்ட இன்னும் அதிமுக ஒரு குழப்ப நிலையில இருக்கு அப்படிங்கிறது தான் அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கு. ஸோ ஒரு நோட் புக்ல ரொம்ப ஈஸியா எடப்பாடி கணக்கு போட்டுட்டாலும் அதை முழுமையாக வெற்றியாக செயல்பாட்டில் மாற்றுவதற்கு ரொம்பவே சிரமப்படணும். அந்த வெற்றி லேசில் வந்துடாது அப்படிங்கிறத களம் உணர்த்தக்கூடியதாக இருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்து அவருடைய சுற்றுப்பயணம் எப்படி இருக்கு அப்படின்னு.